ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேன், குட், ஏபிள் டு இதோட யூசேஜ் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கேன்னா வந்து முடியும், கேனாட் இல்லாட்டி காண்ட்னா முடியாதுன்னு அர்த்தம். இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நிகழ்காலத்தில் இப்போ ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கேன் யூஸ் பண்ணி சொல்லணும். இல்லை இப்போது ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் காண்ட்டோ இல்லாட்டி கெனாட்டோ யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ கேன் ரைட், என்னால் எழுத முடியும். ஐ கேன் ஸ்பீக், என்னால் பேச முடியும். ஐ கேன் வாக், என்னால் நடக்க முடியும். ஷீ கேன் டான்ஸ், அவனால் ஆட முடியும். இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்மளால் முடியறத நம்ம சொல்கிறது. இதே ஒரு விஷயம் நம்மளால் இப்போ பண்ண முடியல. ஐ காண்ட் குக், என்னால் சமைக்க முடியாது, சமைக்க முடியல. அவனால் ஆட முடியல. ஹீ காண்ட் டான்ஸ். தே காண்ட் ஃபைட், அவங்களால சண்டை பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி முடியாதுங்கிறத நம்ம காண்ட் யூஸ் பண்ணியோ இல்லாட்டி கேனாட் யூஸ் பண்ணியோ சொல்லணும். ஸோ கேன் காண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியுது இல்லாட்டி முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் கேன் அண்ட் காண்ட் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு குட். குட் வந்து ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடிஞ்சிட்டு இருந்திருக்கு பாஸ்ட் டென்ஸில், கடந்த காலத்தில், ஆனால் இப்போ அது முடியல அப்படின்னா நீங்கள் குட் யூஸ் பண்ணணும். ஹீ குட் ஸ்பீக் ஃபாஸ்ட், அவனால் வேகமாக பேச முடிந்தது, இப்போ இல்லை. ஐ குட் வாக் ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங், நான் சின்ன வயசில் இருந்தப்போ, நான் இளமையாக இருந்தப்போ என்னால் வேகமாக நடக்க முடிந்தது, இப்போ இல்லை. அது வந்து குட். அடுத்தது ஏபிள் டு. ஏபிள் டு பார்த்தீங்கன்னா 3 டென்சஸ்லுமே யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு கூட நம்ம பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் ஏபிள் டு யூஸ் பண்ணுறப்போ ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ என்னால் ஒரு விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ண முடியுது. ஐ ஆம் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக எழுத முடியுது அப்படின்னா ஐ ஆம் ஏபிள் டு, ஐ கூட ஆம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதே வந்து அவனால் வேகமாக ஆட முடியுது, அப்போது அவனால் ஷீ இஸ் ஏபிள் டு டான்ஸ் ஃபாஸ்ட். ஷீ, ஹீ, இட்டுக்கு வந்து நீங்கள் இஸ் சேர்த்திக்கணும் ஏபிள் டு கூட. ஓகேவா? அதே மாதிரி ஹீ இஸ் ஏபிள் டு கிளைம் தி ட்ரீ, அவனால் மரம் ஏற முடியுது. அதே வந்து அவர்கள், ஓகேவா, அவர்களால் சமைக்க முடியுது. தே ஆர் ஏபிள் டு குக். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஏபிள் டு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஏபிள் டு கூட ஐனா ஆம் சேர்த்துவீங்க, யூ, வி, தேனா ஆர் சேர்த்தணும், ஹீ, ஷீ, இட்னா நீங்கள் இஸ் சேர்த்துவீங்க. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு நிகழ்காலத்தில் உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியுதுன்னா நீங்கள் ஏபிள் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் முடியலன்னா ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டான்ஸ், ஐ எம் நாட் ஏபிள் டு ரைட், அந்த மாதிரி நாட் மட்டும் நீங்கள் நெகட்டிவ்க்கு சேர்த்துப்பீங்க. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் இப்போ நம்ம குட் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? தே குட் ரைட் தி எக்ஸாம்பிள், அவங்களால எக்ஸாம் நல்லா எழுத முடிந்தது, இப்போ இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு பாஸ்டில் ஒரு ஆக்டிவிட்டி உங்களால் முடிஞ்சிருக்குன்னா அதையும் நீங்கள் ஏபிள் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். அது எப்படின்னா வாஸ், வேர் யூஸ் பண்ணி சொல்லணும். ஐக்கு, ஹீக்கு, ஷீக்கு, இட்டுக்கு இந்த 4 இதுக்கும் நீங்கள் வாஸ் யூஸ் பண்ணி ஏபிள் டு யூஸ் பண்ணி அந்த ஆக்ஷன் என்னவோ அது சொல்லலாம். எது உங்களால் பண்ண முடிஞ்சிட்டு இருந்திருக்கு அதை நீங்கள் சொல்லலாம். ஷி வாஸ் ஏபிள் டு குக் ஸோ ஃபாஸ்ட், அவனால் வேகமாக சமைக்க முடிந்தது. தேவர் ஏபிள் டு கிளைம் தி ட்ரீ, அவனால் மரம் ஏற முடிந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு வாக் வெரி ஃபாஸ்ட், என்னால் வேகமாக நடக்க முடிந்தது. ஓகேவா? ஸோ இது வந்து வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ்னால் நடக்க போகுது. ஸோ இந்த நடக்கிறது இனி ஃப்யூச்சர்லேயே என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியும்னுங்கிறது நீங்கள் தெரிவிக்கிறப்போ நீங்கள் ஏபிள் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சி, ஐ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் மை டாஸ்க் ஆன் டைம், என்னால் என் டாஸ்க்கை என் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது ஃப்யூச்சரில் ஒரு எபிலிட்டியை நான் சொல்கிறப்போ ஏபிள் டு யூஸ் பண்ணி சொல்வேன், வில் பி முன்னாடி போட்டுப்பேன். இந்த வில் பி வந்து எல்லாத்துக்குமே அதே தான். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே எல்லாத்துக்குமே வில் பி போட்டு ஏபிள் டு போட்டு நீங்கள் அந்த ஆக்ஷனை போடலாம். தே வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் தேர் ஒர்க், தே வில் பி ஏபிள் டு டான்ஸ், ஹீ வில் பி ஏபிள் டு ஃபைட், ஷீ வில் பி ஏபிள் டு சிங், ஐ வில் பி ஏபிள் டு குக், எது வேணால் இருக்கலாம். ஸோ கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, குட் வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவீங்க, ஏபிள் டு வந்து 3 டென்சஸ்லுமே யூஸ் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். இதே ஃப்யூச்சர் டென்ஸ்னால் நீங்கள் வந்து வில் பி போட்டு வில் பி ஏபிள் டு யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.